ஒரு சாதாரணமான மாலை பொழுது ஒரு சின்ன வாக்குவாதம் இது எப்படி ஒரு உயிரையே பறிக்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான சோகமா மாறுச்சு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல நடந்த இந்த அதிர்ச்சியான சம்பவத்தோட பின்னணிய இந்த அறிக்கை அடிப்படையில விரிவாக பார்க்க போறோம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, இலங்கையோட வடபகுதியில யாழ்ப்பாணத்துல இருக்கிற நீர்வேலி சிறுபிட்டி மேற்குங்கிற ஒரு அமைதியான கிராமத்துல தான். ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. இந்த முழு சம்பவத்தோட மையமே ஒரு குடும்ப தகராறு தான். ஆனா அது ஒரு மரணத்துல போய் முடிஞ்சிருக்கு. அந்த நிகழ்வுகளோட ஆரம்பம் என்னன்னு பாப்போம். இந்த சம்பவத்தோட விவரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இதுல சம்பந்தப்பட்ட அந்த நபரை பத்தி நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அவங்களோட பேரு வினோத் வினிதா. இந்த சோகமான கதையில அவங்க வெறும் ஒரு பாரலர். அவங்களோட வாழ்க்கைய பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்களுக்கு வயசு வெறும் 28 தான். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ இளம் வயசுல அவங்க வாழ்க்கை முடிவுக்கு வந்தது இந்த சோகத்தோட ஆழத்தை இன்னும் அதிகமாக்குது. இந்த சோகத்துல இன்னொரு பரிமாணம் என்னன்னா, வினிதா ஒரு குழந்தையோட தாய். இந்த ஒரு சம்பவம் ஒரு தாய அவங்க குழந்தைகிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடுச்சு. சரி, இப்ப இந்த முழு சோகத்துக்கும் மூல காரணமா இருந்த அந்த ஆரம்ப கட்டத்துக்கு போலாம். இது எவ்வளவு ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சம்பவம் இப்படிதான் ஆரம்பிக்குது. 18ஆம் தேதி கணவர் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வினிதா ரொம்ப அன்பா டீயும் அவங்க செஞ்ச ரோல்ஸும் குடுக்கறாங்க. ஆனா அவரும் டீயை மட்டும் குடிச்சிட்டு ரோல்ஸ சாப்பிடாம வச்சிட்டாரு. பாக்க சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அடுத்து நடக்க போற விபரீதங்களுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. இங்கதான் நிலைமை கைமீறி போக ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண மறுப்பு கண்ணு சிமிட்டுற நேரத்துல ஒரு பெரிய வன்முறையா வெடிக்குது. வினிதா அவங்க செஞ்ச ரோல்ஸ சாப்பிட சொல்லி வற்புறுத்த வாக்குவாதம் முத்திருச்சு. கோவத்துல கணவர் அவங்கள அடிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அந்த ஒரு நிமிஷத்துல நிலைமை இனிமே சரி பண்ணவே முடியாத ஒரு கட்டத்துக்கு போயிருச்சு. கணவர் வெளியே போன அந்த கொஞ்ச நேரத்துல தான் இந்த கதையோட ரொம்ப ரொம்ப துயரமான ஒரு பகுதி நடந்தேறி இருக்கு. கணவர் வெளிய போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வராரு. ஆனா அந்த சின்ன இடைவெளிக்குள்ள வினிதா ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருந்தாங்க. அவர் திரும்பி வந்து பாக்கும்போது அவங்க உடம்புல பெட்ரோலை ஊத்திட்டு ஒரு பேரழிவோட விளிம்புல நின்னுட்டு இருந்திருக்காங்க. மூல அறிக்கை அந்த தருணத்தின் கொடூரத்தை இந்த ஒரு வரியில சுருக்கி சொல்லுது. கணவர் வந்தவுடன் அவர் தனக்குத்தானே தீ மூட்டிக் கொண்டார். அவங்க இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கு. அதே நேரத்துல சட்ட ரீதியான விசாரணைகளும் ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா அவங்கள கோப்பாய் வைத்தியசாலைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததால அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாத்திருக்காங்க. ஆனாலும் சிகிச்சை பலன் கொடுக்கல. அடுத்த நாள் அதிகாலையில அவங்க உயிர் பிரிஞ்சிருச்சு. கடைசியா சட்ட நடைமுறைகளின்படி இந்த மரணம் பத்தி ஒரு அதிகாரப்பூர்வ விசாரணை நடந்திருக்கு. திடீர் மரண விசாரணை அதிகாரியான நமசிவாயம் பிரேம்குமார் தான் இந்த விசாரணையை நடத்தினாரு. மொத்த கதையும் சுருக்கமா சொல்லணும்னா, நிராகரிக்கப்பட்ட ஒரு உறவு, ஒரு தாக்குதல், பறிபோன ஒரு உயிர். இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. எப்படி ஒரு சாதாரண நிமிஷம் இப்படி உடையுது? சின்ன சின்ன வார்த்தைகளும் ஒரு நிமிஷத்துல வர கோபமும் எப்படி ஒரு வாழ்க்கையே சிதைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அழிவா மாறுது? இது நம்ம உறவுகளுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டைகளை நாம எப்படி கையாளுறோங்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு உணர்த்துது. இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.